ஏஏ அமைப்பின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாக பிரார்த்தித்து என்னுடைய உரை ஒரு 5 நிமிடத்தில் நான் செய்து கொள்கிறேன். அதாவது போதையுடைய தீமையை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னால் சொல்லதான் முடியும். ஆனால் நீங்கள் உணர்ந்தவர்கள் தான் உணர்வுபூர்வமாக சொன்னீங்க. பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது. எப்படிலாம் பேசணும். ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரர் மதம் மாறி விடலாமா என்று நான் நினைத்தேன்னார். அதுக்கப்புறம் அவரே சொன்னல, மதம் அல்ல மனம்தான் மாற வேண்டும் என்று அவர் கரெக்டாக சொன்னார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி. ஸோ இந்த செய்தி இருந்தாலும் நீங்கள் முன்வைத்திருப்பது ஆன்மீகத்தை வைத்து நீங்கள் செல்கிறீர்கள் இல்லையா? அதை பார்க்கும்போது தான் நாம் இருவரும் தோளோடு தோள் கை சேர்த்து செல்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பே எனக்கு வந்தது. அது இப்போ எங்களுடைய ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்கிறேன். மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களிடையில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இறைவனை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும், அதாவது பிரார்த்தனையிலிருந்தும் உங்களை தடுத்து விடவே ஷைத்தான் விரும்புகிறான். இது வசனம். உங்களுடைய செயல் அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இறைவனை நினைக்கிறீர்கள், பிரார்த்தனை வந்தவுடனே எல்லாரும் பிரார்த்தித்தீர்கள். அப்படி என்றால் அதற்கு முன்னாடி இருக்கிறது இல்லையா, அதாவது இந்த மதுவும் சூதாட்டம் விலகிவிடும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் ரைட் டைரக்ஷனில் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெளிவாக புரிகிறது, உங்களுக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். 93வது அதிகாரம் கல்லுண்ணாமை அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல. எப்பவுமே கல்லுண்ணாதே, அதை மதுவை அருந்தாதே. அதாவது காசு கொடுத்து அறிவை வளர்க்க வேண்டிய இடத்தில் காசு குடித்து பைத்தியக்காரர், அதாவது அறிவை இழக்கக்கூடியவர்கள் யார்? பைத்தியக்காரர்கள் என்ற பொருள்பட குறள் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்ட நம்ம தமிழ் சமுதாயம் நாம் வேறு ஒரு விஷயத்திற்கு அடிமையாகலாமா? இறைவனுக்குத்தான் அடிமையாக வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சிருப்பீங்க. நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். மதுதான் அனைத்து தீமைகளின் தாய் என்று சொன்னாங்க. சொன்னோம் இல்லாமல் ப்ராக்டிஸை எப்படி பண்ண சொன்னாங்கன்னா, மது அருந்துபவருக்கு பெண் கொடுக்காதீர்கள். மது அருந்துபவர்களுக்கு மதுவிலே தொடர்ந்திருந்தால் அவர்களை நோய் நலம் விசாரிக்க செல்லாதீர்கள். மது அருந்துபவர் தொடர்ந்து இருந்தால், இப்போ உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் தொழுகை என்பது ஒரு முக்கியமான விஷயம். எப்படியாவது இருந்தால் தொழுவாங்க அவங்க. அந்த தொழுகை எதற்காக தொழுகிறார்னா, இறைவன் ஏற்றுக்கொண்டு இவருக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று தான். ஆனால் மது அருந்துபவருக்கு தொடர்ந்து ஒரு 2 நாள் மது அருந்தால் அவருக்கு 40 நாட்கள் தொழுத தொழுகையின் நன்மை போய்விடும். ஸோ இதெல்லாம் இது போல் எத்தனையோ சொல்லியிருக்காங்க. இது மது அருந்தாதீர்கள் என்று. அந்த ஒரு மது குடித்து கொண்டிருந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அப்படியே மாற்றினார்கள். என்ன, மது அருந்துவது ஹராம். அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அதை சொல்கிறேன். ஹராம் என்று சொன்னார்கள். ஹராம் என்றால் அதன் பக்கத்திலே செல்லக்கூடாது. நீங்கள் மதுவின் பக்கத்திலே செல்லாம். அதனால் 10 பேரை சொல்கிறாங்க இறைவன் சபிக்கிறான். யார் அந்த 10 பேர்னா, அந்த இவர் இல்லை, ஒரே வார்த்தை வச்சு தான் வர்றாங்க. மது அருந்துபவரை இறைவன் சபிக்கிறான். மது வாங்கி கொடுப்பவனை சபிக்கிறான். மது குடிக்க ஏவுபவனையும் சபிக்கிறான். மது குடிக்கும் போது அருகில் அமர்ந்து அவனுக்கு எடுத்து கொடுக்கிறான், அவனையும் சபிக்கிறான். அவன் விலைக்கு விற்பவன் சபிக்கிறான், அதை எடுத்து செல்பவனை இறைவன் சபிக்கிறான் என்று 10 பேரை மதுவுடன் இணைத்து சொல்கிறார்கள். இறைவன் சபிக்கிறான் என்றால் எவ்வளவு அதனுடைய தீமை. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தவர்கள் தான். உங்களிடம் நான் பார்த்த விஷயத்தை ஒரு ஆன்மீக ரீதியாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அனைத்து மனிதர்களும் தவறிழைப்பவர்கள் தான். அதை அனைத்து மனிதர்களும் தவறிழைப்பவர்கள். அவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்பவர்கள். இப்போ அவர்கள் யார் என்றால் சிறந்த மனிதர்கள். இப்போ நீங்கள் எல்லாம் அந்த சிறந்த மனிதர்களுடைய அந்த முதல் படியிலோ அல்லது எந்த படியில் இருக்கிறீர்கள், நீங்கள் அங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஸோ உங்களிடமிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை நிறைய இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஷேர்ஸ் சொல்லும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு ஏஐ அமைப்பு நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் சொல்கிறாங்களா, ஒரு குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் மிகவும் மகத்துவமானது. படைத்த இறைவன் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது நிற்காது, போய்விட்டால் வராது. அந்த காலத்தை வைத்து காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான்,
4 விஷயங்களை ஒரு மனிதன் கடைபிடிக்காதவரை அவன் நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவான் என்று. அதில் முதல் விஷயம் உங்களோட ரிலேட்டட், உங்களோட பொருத்தி பாருங்களேன். முதல் விஷயம் என்பது நீங்கள் நம்பிக்கை கொள்வது, நீங்க இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது. அதைத்தான் நீங்க ஆன்மீகத்தை முன்வைத்து உங்களுடைய தவறுகளை இருந்து. பிறகு நல்லறங்கள் செய்வது. இப்ப நீங்க அதாவது ஒரு பழக்கத்தை விட்டவுடன் ஒரு தீய பழக்கம் சென்று விட்டாலே ஒரு நல்ல பழக்கம் வந்துவிடும். ஒரு ஜார்ல தண்ணி ஊத்திட்டா தீய தண்ணி ஊத்தி விட்டால் நல்ல தண்ணி ஊத்திடலாம். அதை தீயதை வைத்துக்கொண்டே நல்லதை ஊற்றும் பொழுதுதான் அந்த கலர் மாற மாட்டேங்குது. நீங்க முற்றிலுமாக விட்டு விட்டு நீரை ஊற்றினால் நல்ல நீர் நன்றாக தெரியும். அதை போன்று நீங்கள் நல்ல அறங்கள் செய்ய வேண்டும். மூன்றாவதாக சொன்ன விஷயம்தான் எனக்கு உங்களை பார்த்தவுடன் ஞாபகம் வந்தது. ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இது மது என்பது தீமை என்பது சத்தியம் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஏனென்றால் அனுபவபூர்வமாக நீங்கள் கண்டுவிட்டீர்கள். இந்த சத்தியத்தை உங்களுடன் நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களை போன்ற சகோதரர்களுக்கு எடுத்து சொன்னீர்கள், நான் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தேன், நான் இப்படிப்பட்ட, நீ அப்படி சென்று விடாதே என்று சொன்னீர்கள் இல்லையா? அதுதான் அங்குதான் நீங்க நிற்கிறீங்க, உங்க அமைப்பு நிற்கிறது என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த சத்தியத்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லும் பொழுது சிலர் கேட்பார், சிலர் கேட்காமல் இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று உங்க அமைப்பினர் சொன்னாங்களே, இதுவும் இதைத்தான் அருள் மறையிலே அங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஒரே உரைத்தை 4 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வெற்றியாளர்களாக வேண்டும் என்றால் இறைவனை நம்புங்கள், நற்செயல்கள் செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அந்த சத்திய செய்தியை எடுத்து சொல்லுங்கள், பொறுமையாக இருங்கள். இந்த 4ஐயும் கடைபிடித்திருக்கின்ற வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லப்படுது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நாங்கள் ஒரு பரப்புரை ஆரம்பித்தோம். எதற்காக இந்த நேரத்தில்னா, இப்போதான் இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது நீங்கள் மதுவை பற்றி பேசும்பொழுது மதுவை தாண்டி வேற வேற போதைப் பொருட்கள் எல்லாம் நாட்டில் உள்ளே புகுந்து, இன்னைக்கு நீங்க அந்த வாட்ஸ்அப்ல டாக்டர் குழந்தைசாமி போட்ட செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஜெனரேஷனாக எல்லோரும் குடித்து குடித்து 3வது ஜெனரேஷன்ல இருக்கிறோம். 4வது ஜெனரேஷனில் குழந்தைகளுக்கு டிஎன்ஏவிலேயே அதாவது மது பழக்கம் வந்துவிடும் என்று சொல்லி இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர் தினமலர்ல வந்திருக்கு. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல செய்தியிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தினமலர்ல ஒரு பெரிய செய்தியாக போட்டிருக்காங்க. 4வது ஜெனரேஷன்ல வர்றவங்களுக்கு நீ குடிக்காது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் பிறக்கும் போதே குடிப்பழக்கத்துடன் பிறப்பார்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே இந்த சமுதாயத்தை காக்க வேண்டியது நமது கடமை. ஏனென்றால் நீங்கள் உணர்ந்தவர்கள், இதனுடைய தீமை என்ன என்பதை உணர்ந்தவர்கள். நம்முடைய இளைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புகள் உங்கள் மீது இருக்கிறது. உணர்ந்து விட்டீர்கள், சத்தியத்தை தெரிந்து விட்டது, இதை நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை இலகுவாக சொல்லலாம், நமக்கு தெரிந்து இருந்தால் கொஞ்சம் கடுமையாக சொல்லலாம். எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் சொல்லவில்லை என்றால் அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார், அரசாங்கம் பார்க்கும், அதை செய்யும் என்று நாம் இருந்தோம் என்றால் நம் வீட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு, உங்களுக்கு தெரியல என் வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன்னு, அதே போன்று நம் வீட்டிலே நம்முடைய இளைய சமுதாயம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களால் சமுதாயத்தில் ஒரு கஷ்டம் உருவாகிறது என்றால் அதை பார்த்துட்டு நாம் சும்மா இருக்கலாமா? ஒரு வீட்டில் தீ பற்றி எரிகிறது என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் அது அவங்க வீட்டில் தானே தீ பற்றி எரிகிறது என்று சொல்லி கொண்டிருந்தால் அடுத்தது அங்கே இருக்கிற தீ நம்ம வீட்டிற்கு தான் வரும். இதைத்தான் நாம் சொல்கிறோம். நீங்கள் இப்பொழுது எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களோ இறைவனுடைய அருளால் அப்படியே செய்து கொண்டிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். மற்றவர்களையும் உங்களுடைய சகோதரர்களையும் யாரெல்லாம் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை இங்கு அழைத்து சகோதரர்களுடன் இணைத்து விடுங்கள். அழகாக கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை மிகவும் இலகுவாக செய்யலாம் என்பதை ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இருக்கீங்க நீங்க. அது வரைக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, 2 விதமான மக்கள். அவங்க ஒரு ஆற்றுல கடந்து போகணும். கடந்து போகும்போது ஒரு படகு, 2 அடுக்கு உள்ள படகு, எதிரே மேல் அடுக்கில் ஒருத்தன், கீழே ஒரு குலுக்கு சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. மேல் அடுக்கில் ஒரு 5 பேர் இருந்துங்க, கீழே அடுக்கில் ஒரு 5 பேர் இருந்துங்க. அப்படிங்கும்போது போகிறாங்க. படகு பிரயாணம் செல்லும் பொழுது தண்ணியில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ இவர்களுக்கு குடிப்பதற்கான நீர் என்பது மேல் அடுக்கில் தான் இருக்குது. கீழே இருக்கிறவங்க வந்து எடுத்துட்டு போகும்போது இவர்கள் சிரமத்தை பார்க்கிறார்கள். இப்போ சிரமத்தை பார்ப்பவர்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கீழே நாம தண்ணிக்கு பக்கத்தில் தான் இருக்கோம், ஒரு ஓட்டை போட்டு தண்ணி நாமளே எடுத்துக்கலாமே, எதுக்கு ஒவ்வொரு தடவை மேலே போய் வரணும் என்று நினைத்து கீழே ஓட்டை போட்டால் என்ன ஆகும்?
பழகு முடிவு மூழ்கும், இவர்கள் மட்டும் மூழ்க மாட்டார்கள், மேலே இருப்பவர்களும் மூழ்வார்கள். அப்ப இவர்கள் ஓட்டை போடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு மேலே இருப்பவர்களுக்கும் இருக்கிறது இல்லையா? இதைத்தான் அவர்கள் இந்த உதாரணம் மூலமாக சொல்லி காண்டார். இன்று இளைய தலைமுறை இப்படி போய்கொண்டிருக்கிறேன், நமக்கு என்ன, நாம சொன்னா கேட்க மாட்டான், அவன் ஜென்சி, நான் சொல்றதை கேட்க மாட்டான், அவன் ஆல்பா என்று இல்லாமல் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவளை சொல்லுவோம், நம்மால் எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்புவோம். அது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இணைந்து உங்களுடைய செய்தியை நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்கிறீர்களே, அதற்காக அந்த இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி.